கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்திலுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ள தேவன், மகா பெரிய தேவன், வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். என் அன்பு தகப்பன் தாமே ஏசப்பா, ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் என்ற ஆண்டவரே, அவர்களுடைய அறிவுக்கு எட்டாத உம்முடைய அன்பை அவர்கள் ருசித்து பார்க்க ஆண்டவரே, எங்கள் அனைவருடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காய் செய்து முடித்த மகத்துவமான காரியங்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் இருக்கிற வாக்குதத்தங்களை சுதந்திரிக்கிற கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று செபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுத்தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தரை மட்டம் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு பயப்பட ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தகப்பன், உம்முடைய வசனத்துக்கு நடுங்க அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இந்த வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுத்தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அனைவரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன், உங்கள் மேல ரொம்ப அன்பா இருக்கிற தேவன். கர்த்தர் சொல்லுகிற வாக்குதத்தம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு கிருபையான ஒரு தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு அருமையாக நம்மை அடைகிறது. அவருடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. அவர் வார்த்தையில சொன்னதை கரத்துல செஞ்சு முடிப்பாரு. கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்க மேல நீதியின் சூரிய உதிக்கும், அது சேட்டின் கீழே ஆரோக்கியம் பிறக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, கொழுத்த கன்று போல இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஏசப்பா சொல்றாரு, இந்த வசனத்துல முதல் வரியில எழுதியிருக்கு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அதான், ஆனாலும் இந்த வசனத்துடைய முதல்ல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆனாலும். ஆனாலும் என்ன? ஆனாலும் முதல் வசனம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, ஒரு மரத்துக்கு வேர் இருந்தாதான், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வாழை மரம் வச்சுக்கோங்க. வாழை மரத்துக்கு நல்லா ஒரு தாய் மரம் இருக்கும், அந்த மரம் கீழே நல்லா வேர் இருக்கும், நல்லா அந்த தாய் மரம் நல்லா வாழை மரம் நல்லா வளர்ந்துருக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா, பக்கத்தில் அழகா சின்ன சின்ன குட்டி கன்றுகள் எல்லாம் வரும் அந்த வாழை மரத்துக்கு. ஆனால் அந்த பெரிய மரமே அழுகி போய் அப்படியே இதுவாயிடுச்சுன்னா அப்போ பக்கத்தில் எந்த குட்டி மரமே வராது. ஓகேங்களா? ஆனால் வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதை வெட்டி போட்டால் கூட அது அழகாக வளரும். ஆண்டவர் அந்த வாழை மரத்தில் கூட அடுத்து 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 ஜெனரேஷன் வர மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்டும் பொழுது அதற்கு வீடுக்கு கீழே கிரவுண்ட் வீடு, மேலே வந்து நம்ம சபை இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ கீழே வந்து ஒரு பிரதர் வந்து ஒரு வாழை மரத்தை கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் வைக்க இடம் இல்லை சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து சின்ன இடம்தான், ஆனால் அந்த இடத்துல நாங்கள் அந்த வாழை மரத்தை வச்சோம். ரொம்ப சின்ன இடம், ஒரு அடி இருக்கும் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வச்சோம். அப்போ என்னாச்சுன்னா பக்கத்தில் அது அழகான குட்டி கன்றுகள் அழகாக வந்தது. அழகாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே நாங்கள் சபை கட்டும் பொழுது என்ன ஆச்சுன்னா சிமெண்ட் எல்லாம் வந்து விழுந்து அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அடியில் போய் பேக் சைடில் போய் சிமெண்ட் எல்லாம் பூசணும் இல்லையா, சாரம் கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சிமெண்ட் எல்லாம் பூசுவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா சிமெண்ட் எல்லாம் போடும் பொழுது, சாரம் கட்டும் பொழுது அந்த வாழை மரத்தெல்லாம் வெட்டி பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் சபையின் வேலை நடந்தது, கட்டுமான பணி நடந்தது. ஆனால் இந்த 6 மாதமும் அது ஃபுல்லாகவே போயிடுச்சு. நான் நினச்சேன் அவ்வளோதான், அந்த வாழை மரம் வராது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு துளிர் வருது, குட்டியாக ஒரு வேர் வருது. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ அதை க்ளீன் பண்ணுறோம், இருந்தாலும் என்ன அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் பாருங்கள், ஒரு வாழை மரத்துக்கே வந்து ஒரு தன்மையை வச்சிருக்கிறாரு. அதோடைய ஜெனரேஷன் அழியாதபடிக்கு, ஒரு அழிவு இல்லாதபடிக்கு கொடுத்துட்ருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? கொழுத்து இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறாரு. நீங்கள் துரும்பா இருக்கணும்னு விரும்பலை. ஏன்னா அகங்காரிகள் தான் எப்படி இருப்பாங்களாம்? துரும்பா போவாங்களாம். அகங்காரிகள்னா எதை நம்ம சொல்லலாம்? நீயா நானா, மேட்டுமை, பெருமை, அவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அகங்காரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அகங்காரிகள் தான் துரும்பா போவாங்களே தவிர, கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன்னு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் மகிமையும் ஐஸ்வர்யம் ஜீவனுமாம். தாழ்மையா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு உண்மையா ஒரு குறைவும் வரவே வராது. கர்த்தர் சொல்றாரு இந்த வசனத்துல, என் நாமத்துக்கு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் சொல்றாரு, நீ முதல்ல என்ன பண்ணணும்? எனக்கு பயப்படுற பிள்ளையா இருக்கணும். கிறிஸ்துவர்கள்னு நம் நாமம் தரித்து கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு பயப்படுறாங்களா? இல்லவே இல்லை. அவங்க பேர் கிறிஸ்துவர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு அவங்க பயப்படுறதே கிடையாது. எப்பவுமே இந்த ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க? புருஷனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து கீழ்ப்படிவாங்க. சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க. இப்போது எக்ஸாம்பிள் என்னையே நான் சொல்கிறேனே, என்னுடைய ஃபஸ்ட்டு பிள்ளை பார்த்திங்கன்னா ஷேரன், அவள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவா. எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போனால் கூட யாராவது ஏதாவது கொடுத்தா கூட உடனே என்னை பாப்பா, நான் வாங்கு அப்படின்னு கண்ணு காட்டி சொல்லணும், அப்போ தான் வந்து அவளை வாங்குவா. அப்போ அவங்க தாத்தா பாட்டிலாம் திட்டுவாங்க, அது என்னது இது, நாங்கள் தாத்தா பாட்டி நாங்கள் கொடுக்குறோம், அவள் வாங்க மாட்றா, நீ வந்து சொன்னாதான் அவள் வாங்குறா, அப்படி மிரட்டி வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அது ஒரு நல்ல பழக்கம் தானே. ஏன்னா நான் இந்த விஷயத்த வந்து அவள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா வெளியில் வந்து நிறைய பேர் ஏதாவது கொடுத்தானா உடனே அவன் வாங்கக்கூடாது, அம்மா திட்டுவாங்க, வெளியில் வாங்கக்கூடாதுன்ற பழக்கம் வரணுன்றதுக்காக நான் அவளுக்கு சொன்னேன், இது போல் யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அம்மா சொன்னாதான் நீ வாங்கணும்னு சொல்லியிருக்கிறேன், அதனால தான் அவள் இந்த விஷயத்துக்கும் உங்களை பார்க்குறா. சரி, நான் நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுறேன், தாத்தா பாட்டி கொடுத்தாங்கன்னா வாங்கு, ப்ளஸ் அத்தை மாமா அவங்களாம் கொடுத்தா வாங்கு, மற்றபடி யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி வச்சிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே அப்படின்னாங்க. அப்போ இதனால அவன் எனக்கு கீழ்ப்படிஞ்சா? ஒன்று அடி. நான் என்ன பண்ணுவேன்? தப்பு பண்ணால் உடனே அடிப்பேன், தப்பு பண்ணால் என்ன பண்ணுவேன்?
அடிப்பேன். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்பை கையாளணும். எதுக்கு? பிள்ளைங்க தப்பு பண்ணும்பொழுது உடனே இது தப்பு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அடித்து சொல்லணும். அடித்து திருத்தணுமே தவிர பிள்ளைகளை சபிச்சு திருத்தக்கூடாது. அது என்னுடைய பெரிய கான்செப்ட். அநேக நேரங்களில் என்ன பண்ணுறோம்? கோபம் வந்துருச்சுன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பிள்ளைகளை பேசி சபிச்சு பிள்ளைகளை திருத்தணும்னு பார்க்குறோம். முடியவே முடியாது. பிள்ளைகளை சபிச்சு திருத்தணும்னு நினைக்கிறவங்க மைனஸ். ஏன்னா அவங்கள சபிக்கும் போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடியே அவங்க ஒரு குறைவில் இருப்பாங்க. நம்ம சபிக்கும் போது இன்னும் குறைவுல தான் போவாங்களே தவிர மேலே 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 வர முடியாது. அதனால அவங்க தவறு பண்ணாங்கன்னா ஒரு அடி அடித்தாலும் தவறு இல்லை. தயவு செய்து சபிக்க வேண்டாம். சபித்தோம் என்றால் அது அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு நடந்துரும். அப்போ நம்ம கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்குமா? நம்ம சந்தோஷமா இருப்போமா? ஏன்னா நம்ம பிள்ளைங்கள் நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். கரெக்டுங்களா? நம்ம பிள்ளைங்க சுகமா பெலனா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சரிங்களா? அதனால நம்ம எந்த காரணத்து கொண்டோ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள சபிக்கவே கூடாது. பிள்ளைகளை சபிக்க கூடாது. சபிக்கிறத நிறுத்திட்டு அதை காட்டிலும் அடியை காட்டிலும் அன்பு மேலானது. அன்பா சொல்லுங்க. முதல்ல அன்பா சொல்லுங்க. என்னுடைய 2வது பிள்ளை, அவளை பற்றி நான் சொல்லணும். ஷெக்கினா, கத்தர் கொடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் அடியை வாங்கும். ஆனால் அவள் சொல்லுவா, அம்மா நீங்கள் என்னை அடிக்கணும்னு அவசியமே இல்லைம்மா. அவள் ரொம்ப பேசுகிற பிள்ளை, பேச்சு திறமை அதிகம் என் 2வது பிள்ளைக்கு. அவள் சொல்லுவா, அம்மா நீங்கள் என்னை அடிக்கவே அடிக்காதீங்கம்மா, எனக்கு புத்தி சொல்லுங்க. எனக்கு புத்தி சொன்னாலே நான் கேட்டுக்குவேன். நீங்கள் ஏம்மா அடிக்கிறீங்க? என்ன சொல்லுவா? நீங்கள் புத்தி சொன்னாலே போதும். நான் தப்பு பண்ணனா உடனே என்ன பண்ணுங்க? உட்கார வச்சு, அம்மா இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது செஞ்சா இது மூல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? நான் உட்கார வச்சு புத்தி சொல்லுங்க. நீங்க புத்தி சொல்லும் போதே ஏசப்பா என்னை மனம் திரும்ப வச்சிருவாரு. நான் உடனே சாரி கேட்டுட்டு அப்படி நடந்துக்கவே மாட்டேன். நீங்களும் டென்ஷன் ஆக தேவையில்லை, அடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா? எனக்கே உக்காந்துன்னு லெக்சர் கொடுப்பா. உண்மையா கத்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகளுக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கத்தர் முதலாவது நமக்கு புத்திமதி தான் சொல்லுவாரு. சில பேர் சொல்லுவாங்க கத்தர் அடிப்பாரு அப்படின்னு. கத்தர் அடிப்பாரா அப்படி என்ற கேள்விக்கு ஒரு பெரிய பதில், கத்தர் அடிக்கிறவர் கிடையாது. ஆவியிலே கண்டிப்பார். ஆவியானவர் நம்மை கண்டித்து நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சரிங்களா? நம்மளை கத்தர் அடிச்சு உதைக்கிறது கிடையாது. பிள்ளைகள் மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக கத்தர் என்ன பண்றாரு? சிட்சித்து நடத்துறாரு. தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சரிங்களா? சிச்சித்தா என் பிள்ளை மனம் திரும்பி வந்துருவான், என்கிட்ட வந்துருவா, இப்பயாவது மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு? ரொம்ப அன்பா இருக்கிறதால சிச்சிக்கிறாரு. சரிங்களா? அவர் சிச்சிக்கிறதால தான் நம்ம அவருக்கு தகப்பன், நம்ம பிள்ளைங்க. கரெக்டுங்களா? அப்ப எல்லாரையுமே உட்காந்து சும்மா சிச்சிக்கிறது கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களை அவர் ஆசீர்வதிப்பார், சிச்சிக்க மாட்டார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது சிச்சிக்கிறார். முதலாவது புத்திமதியை சொல்லுவார். புத்திமதியை சொல்லியும் திரும்பலன்னா சிச்சிப்பார். சிச்சித்தும் மனம் திரும்பலன்னா ஒன்று பண்ணுவார். என்ன பண்ணுவாருன்னா அப்படியே விட்டுருவார். போ, எப்படியாவது போயிட்டு அப்புறம் வா. அந்த கெட்ட குமாரனை அவங்க அப்பா என்ன பண்ணாரு? எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாரு. பண்ணாதப்பா, தீய நண்பர்களோடு போகாதப்பா, பணம் வேஸ்ட் பண்ணாதப்பான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ சின்ன வயசுலேருந்து அடிச்சும் பார்த்துருப்பாரு, சொல்லியும் பார்த்துருப்பாரு. திருந்தலைன்ற போது என்ன பண்ணுவார்? அப்படியே விட்டு அமுச்சிடுவார். போ, என்ன பண்ணுறியோ பண்ணு. உடனே அப்போ ஆண்டவர் அன்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். நீங்கள் எப்படி அவர்கிட்ட திரும்பி வந்துடுவீங்கன்னு அவருக்கு தெரியும்.
சரிங்களா? நம்மளுக்கு தீர்மானிக்கிற ஒரு இதுவை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போயிருக்க காரணம் என்ன? பின்வாங்கி போயிருக்க காரணம் என்ன? அவங்க கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்திருக்காங்க, பரிசுத்த ஆவியையும் பெற்று கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் பெற்றும் பரம ஈவையே ருசி பார்த்து வேணான்னு உதறி தள்ளி போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ரொம்ப நல்ல தேவன். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. சிலுவையில எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்ல போகிறார். அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. நீங்க கீழ்ப்படியுங்க. அப்படி நான் உங்களை சொல்றதை காட்டிலும் நம்ம கீழ்ப்படிவோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஏன்னா இந்த வார்த்தை எனக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. நீங்க நீங்க நீங்கன்னு உங்களை குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன விரும்புறாரு? நீங்க சுகமா இருக்கணும்னு விரும்புறாரு. என் சேட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கு, அந்த ஆரோக்கியத்துல நீங்க பங்கு பெறணும் அப்படின்னு விரும்புறாரு. என் சேட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கு, அந்த ஆரோக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. சரிங்களா? அந்த ஆரோக்கியம் எங்க இருக்கு? அவர் சேட்டையின் கீழே தான் இருக்கு. அவர் சேட்டையின் கீழ் உன்னதமானவருடைய மறைவில தான் இருக்கு. சர்வ வல்லவருடைய நிழல தான் இருக்கு. அந்த சிலுவையில தான் இருக்கு. சிலுவை பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒரு கை விரித்தது போல அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்? வலதுபுறம் இடதுபுறம் என்று கைகளை நீட்டி கொண்டு ஆணி பாய்ந்த கரத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்க. உங்க கண்களை மூடி நீங்க அப்படியே இமேஜினேஷன் பண்ணலாம். அந்த சிலுவையை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறீங்க. வலதுபுறம் இடதுபுறம் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களிலே ஆணிடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கையிலிருந்து அப்படியே ரத்தம் வடியுது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படியே ரத்தம் வடியுது. ரத்தம் சொட்ட 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 அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல சிலுவையில அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? அந்த ரத்தம் எதற்காக, அந்த சேட்டை எதற்காக விரிக்கப்பட்டது? அவர் கீழே நம்ம வரணுன்றதுக்காக தான். அவர் கீழே நம்ம வரணுன்றதுக்காக தான் அவர் கைகளை விரித்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சேட்டையின் கீழே போயிட்டு அந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? உட்கொள்ள போகிறோம். அவருடைய திரு சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய திரு ரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் உட்கொள்ளுகிற திருவிருந்திலே நீங்கள் என்ன பண்ணணும்? பங்கு பெறணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 54, 55, 56 நான் படிக்கிறேன். 53 படிக்கிறேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்ன பண்ணுவீங்களா? பிழைப்பீங்க. வியாதியில சாக மாட்டீங்க. பிழைச்சிருந்து புண்ணியங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அறிவிப்பீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்ற, நீங்க வியாதியில சாக மாட்டீங்க. பிழைச்சிருந்து புண்ணியங்களை அறிவிப்பீங்க. தரித்திரத்துல சாக மாட்டீங்க. கடன்ல சாக மாட்டீங்க. ஒரு குழந்தை இல்லாம சாக மாட்டீங்க. திருமணமாகாம சாக மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஜீவன் வரும், நித்திய ஜீவன் வரும். சொல்றாரு பாருங்க, மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலோ அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்காது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு யோவான் 6:53 சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணுமா? உங்களுக்கு ஜீவன் வேணும்ல, சுகம் வேணும்ல, உங்களுக்குள்ள ஜீவன் இருந்தா தான் நிக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போய் படுத்துட்டு இருப்பாங்க. நான் நிக்க கூட ஜீவன் இல்லைம்மா, நடக்க கூட ஜீவன் இல்லைம்மான்வாங்க. ஏன் ஜீவன் இல்லை? இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள இல்லை.
அப்ப இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, ஜீவன் உனக்குள்ள வந்துருச்சுன்னு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு தடவை சொல்லுங்க மெய்யாகவேன்னு, 2 தடவை சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை. அவர் மாத்தி மாத்தி பேசவே மாட்டாரு. இதுதான் விஷயம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காக தான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். சரிங்களா? புளி குழம்புனா புளி போட தான் செய்யணும், சாம்பார்னா பருப்பு போட தான் செய்யணும். இப்படி ஒரு ப்ராசஸ் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். புளி குழம்பு வேணும், காரக்குழம்பு வேணும், புளியை கரைப்பேன். சாம்பார் வேணும், பருப்பு ஊற வைப்பேன். புரியுதுங்களா? ஈஸியா. ஜீவன் வேணுமா? திருவிருந்து பந்தியில் பங்கு பெறணும். சரிங்களா? அதுக்கு நம்ம அவருடைய திருவிருந்து பந்தியில் பங்கு பெறுவதற்கு முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயம் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க கண்டிப்பாக திருவிருந்து பந்தியில் பங்கு பெறுவாங்க. சிலர் ரகசியமாக ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. கணவருக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. உண்மையாக அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். ரகசியமாக ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணல, திருடலை, யாரையும் இது பண்ணலை. சரிங்களா? யாரையும் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க ஞானஸ்தானம், தனிப்பட்ட ஒரு நபர் ஞானஸ்தானம் எடுப்பது மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க மறைமுகமாக ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. ஏன்? எனக்கு ஜீவன் வேணும், நித்திய ஜீவன் வேணும். என் கணவருக்கு பயந்து நான் ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தா நான் பரலோகத்துக்கு போக முடியாதே. ஏன்னா தேசம் எங்கிலும் இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டு இருக்கு. சுனாமி வருது, நிலச்சரிவு வருது, பூகம்பம் வருது, போர்கள் நடக்குது, ஏதாவது ஒரு தீங்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மரணம் வரலாம். இன்னைக்கு தூங்கி நாளைக்கு விழிப்போமா அப்படின்றதும் எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு. அப்ப நான் மரணத்தை பார்க்க கூடாது. எனக்குள்ள ஜீவன் வேண்டும், அதுவும் நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும். நான் இந்த பூமியில வாழ்ற காலம் வரைக்கும் சுகத்துடன் இருக்கணும், சமாதானத்துடன் இருக்கணும், சந்தோஷத்துடன் இருக்கணும், நிறைவுடன் இருக்கணும். அப்ப நிச்சயம் எனக்கு அவருடைய ஜீவன் எனக்கு வேணும். பூமியில ஜீவனை தர கர்த்தர் வல்லவர், மரித்தாலும் நித்திய ஜீவனை தரவும் கர்த்தர் வல்லவர். நம் தேவன் சரீரத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, ஆத்மாவுக்கும் தேவனா இருக்கிறார். சரீரத்துக்கு தான் உங்க கணவர் 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 கணவருக்கு கீழ்ப்படுறீங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படுறீங்க. சரீரத்துக்கு தான் அவங்க சொந்தக்காரங்க. உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் மணவாளன் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆத்மா நரகத்துக்கு போகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை காக்க முடியும். எத்தனையோ பேருக்கு எவ்வளோ காரியங்கள் நடக்குது. நிறைய தேசங்கள்ல, நிறைய மாநிலங்கள் எவ்வளோ காரியங்கள் நடக்கும்போது கேள்விப்படும் பொழுதே சாப்பிட முடியல, தூக்கம் வரமாட்டுந்து. ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஆண்டவரே அப்படின்னு கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப நரகத்துக்கு நம்ம ஆத்மா போகும்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா நரகத்துல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லைங்க, நித்திய காலமா நரகத்துல தவிக்கணுமா? ஐயோ வேணாப்பா, நரகத்துல வேணாம். நான் நரகத்துக்கு போகக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? ஒன்னே ஒன்று பண்ணா போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும். இலவசமா ரட்சிப்பை கொடுக்குறாரு. நாங்களும் இலவசமாக தான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். யாருக்கிட்டையும் காசு வாங்குறது இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கும்போது யாருக்கிட்டையும் 5000 கொடு, 50,000 கொடு, இலவசமாக கொடுக்குறோம். ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு இலவசமாக கொடுத்தது நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். சரிங்களா? கர்த்தரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள தயங்கவே வேண்டாம்.
அவர் ரொம்ப நல்லவர். நம் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. வேற யாருக்குமே கிடையாது. வேற யாருக்கும் நம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நமக்காக ருசி பார்த்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரீரத்திலேயோ வரலாற்றிலேயோ யாரும் ரத்தம் சிந்தினார்கள், பாவங்களை மன்னித்தார்கள், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அநேக காரியத்துல நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே இந்த வியாதி போறதுக்கு என்னப்பா வழி? கர்த்தர் சொல்றாரு, நான் தான் வழின்றாரு. வேற யாரும் சொல்லலையே, நான் தான் வழி. எனக்குள்ளே வந்து உட்பிரவேசிங்க, உள்ளும் புறவும் மேய்ச்சலை காண்பீங்க சொல்லவே கிடையாதே. நல்ல மேய்ப்பனா நீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவருடைய ஆடா நீங்க இருப்பீங்கன்னா, நிச்சயமாக நீங்க கொழுத்த கன்றுகளை போலதான் இருப்பீங்க, புஷ்டியா தான் இருப்பீங்க, ஹாப்பியா தான் இருப்பீங்க, சந்தோஷமா தான் இருப்பீங்க. அதுல ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேணாம். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இந்த மிக்சிக்கு நான் கேரண்டி, இந்த ஏசிக்கு நான் கேரண்டி, அதுக்கு கேரண்டி, இதுக்கு கேரண்டின்னு சொல்லுவாங்க. என் கர்த்தருக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டேன், நன்மையை பெற்றுக்கொண்டேன். அவர் கரத்திலிருந்து வாங்கி சாப்பிட்றேன். அவர் கொடுக்கிறாரு. இந்நாள் வரைக்கும் நான் நிற்கிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு மட்டும்தான். யாருமே சொல்ல முடியாது. என் கணவர் கூட சொல்ல முடியாது இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணம் நான் தான் சொல்ல முடியாது. என் கணவரும் சொல்ல முடியாது, அம்மா உன்னால்தாம்மா நான் வாழ்றேன்னு சொல்ல முடியாது. நாங்க உண்மையாக உள்ளத்திலிருந்து சொல்லுவோமானா, நாங்க நிக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் ஐயா. நாங்க நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான்ப்பா. இன்னைக்கு நாங்க நிக்கிறோம், நிர்மூலமாகாம இருக்கிறோம்னா அது உங்க சுத்த கிருபைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அப்ப நிச்சயம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்க. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன கீழ்ப்படின்னு சொல்றாரு. அதே மல்கியா புஸ்தகத்தை எடுப்போம். 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாரு பாருங்க. வஞ்சிக்கிறாங்களாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உமை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்னை வஞ்சிக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. வஞ்சிக்கிறீங்கன்னா ஏமாத்துறீங்க, என்னையே ஏமாத்துறீங்க. யார? கர்த்தர் கேட்கிறாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். எப்படி நம்மளை அவர் கர்த்தரை நம்ம வஞ்சிக்கிறோம் அப்படின்னா, 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பால்கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வரணும். அதாவது நானும் ஒரு திருச்சபைக்கு போனவதான். இப்ப நம்ம திருச்சபை வச்சிருக்கோம் கர்த்தர் கிருபையினால. ஆனா நாங்க முதலாவது இந்து மதத்திலிருந்து நாங்க ரட்சிக்கப்பட்டோம். நானும் என் கணவரும் 2 பேருமே. எங்க தாத்தா கோயில் பூசாரி. ஒரு நாள் என்னுடைய சாட்சியை நான் நிச்சயமா சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா, நாங்கள் கர்த்தர்கிட்ட வரும் பொழுது, கர்த்தர்கிட்ட நாங்கள் 2012 ஜூலை மாதம் 7ஆம் தேதி தனியாக எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து, இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றீங்கன்னா வெளில போங்க அப்படின்னாங்க. ஜாலி, இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டதால் வெளில போக சொல்லிட்டாங்க, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்கள் ஹஸ்பண்டு 2 பேருமே என்ன பண்ணோம், அந்த ஜூலை மாதம் 2012 இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தருக்கு நாங்கள் என்ன பண்றோம், உற்சாகமா தசம பாகத்தை கொடுக்கிறோம். பாத்தீங்கன்னா, தசம பாகத்தை 2012 இருந்து நாங்கள் என்ன பண்றோம், கர்த்தருக்கு உற்சாகமா தசம பாகங்களை கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி கொடுக்கிறோம்? நமக்கு எந்த பணம் வந்தாலும், எப்படி பணம் வந்தாலும் அந்த பணத்துல ஒரு பங்கு
10ல் 1 பங்கு. 1000 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய். 100 ரூபாய் அப்படின்னா 10 ரூபாய். நாங்கள் என்ன பண்ணுவோம்? உண்மையாக இருப்போம். என் கணவருக்கு வரும் சம்பளம் மிகவும் குறைவு. ஃபஸ்ட்டு 2012 என் கணவருக்கு வரும் வருமானம் ரொம்ப குறைவு. அதில் அம்மாவுக்கு கொடுக்கணும், வீட்டு வாடகைக்கு கொடுக்கணும், பிள்ளைகள் எல்லாமே பார்க்கணும். ரொம்ப குறைவு, ரொம்ப அற்பமான பணம் தான். ஆனால் கர்த்தர் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இதில் நம்ம வரும் பொழுது அவருடைய எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். ஒன்றுத்துக்கு கீழ்ப்படிவேன், ஒன்றுத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர்கிட்ட நான் என் கணவர்கிட்ட சொன்ன காரியம், அப்பா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், அவர் என்ன சொன்னாலும் நம்ம கீழ்ப்படியணும். இது கீழ்ப்படிவேன், இது கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் சொல்லணும், இயேசுவை நம்பி போனாங்க, சூப்பரா இருக்கிறாங்க. இயேசுவை நம்பி போனாங்க, ஜம்முன்னு இருக்கிறாங்க. இயேசுவை நம்பி போனாங்க, ஒரு குறையும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் சாட்சியா வாழ்ந்து காட்டணும். அப்படின்னா நம்ம எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படினோம். நான் என் கணவர்கிட்ட சொல்லும் போது என் கணவர் ஆமாமா நம்ம அவரை நம்பி வந்திருக்கிறோம், நிச்சயம் நம்ம நல்லா இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஆண்டவரை நம்பி வரும் பொழுது எங்களுடைய உறவினர்கள் சொன்ன வார்த்தை, நீ எப்படி வாழ்வேன்னு நான் பார்க்குறேன். எப்படி நீ வாழ்வ நாங்கள் பார்க்குறோம், பார்க்கதானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரித்து எங்களை அனுப்பிவிட்டார்கள். அப்ப நக்கலாக சிரிச்சவங்க முன்னாடி நச்சுன்னு வாழ்ந்து காட்டணும்ல. அப்ப நாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்மை நம்பி வந்தோம், ஆபிரகாம் சாராலும் உம்மை நம்பி வந்தாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால் நிரப்புனீங்கப்பா. அப்ப ஆதியாமத்தை படிக்கிறோம், பைபிள் எழுதுறோம், முதல் முறையா ஆதியாமல இருந்து படிச்சுட்டு வரோம், நானே கட்சி பண்றோம். அப்ப ஆதியாமல ஆபிரகாம் மெல்கிதேசேக்கு ஆசாரியருக்கு, முறையின்படி வந்த ஆசாரியருக்கு தசம பாகங்களை கொடுக்கிறார். அப்ப கர்த்தரும் எங்களுக்கு சபையில கர்த்தர் போதிக்கிறார், போதகர் வழியா தசம பாகத்தை கொடுக்கணும். அப்ப நாங்க என்ன பண்றோம், ரொம்ப கம்மியான பணம், இதுல எப்படி நம்ம வருமானம், இவ்வளவு பணத்துல நம்ம எப்படி கொடுக்க முடியும்? சரி ஓகே, கர்த்தர் சொல்லிட்டாரே, அந்த வார்த்தை கீழ்ப்படிவோம், ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம். கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்துல சொல்றாரு, என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகங்களை பண்டசாலைக்கு கொண்டு வாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, வானத்தின் பால்கனுகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அதனால என்ன நீ என்ன பண்ணு, சோதிச்சு பாரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பைபிள்ல எங்கேயுமே என்ன சோதிச்சு பாருன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தரை சோதிக்கிறதுக்கு எந்த மனுஷனால முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன நீ சோதிச்சு பாரு. நீ என்ன பண்ணு, இந்த மாசம் தசம பாகம் கொடுத்துட்டு என்னை சோதிச்சு பாரு. உன் கடன் தீருதா, உன் வறுமை மாறுதா, உன் பிரச்சனை தீருதா, வீண் செலவு ஒழியுதா, மருத்துவ செலவு ஒழியுதான்னு என்ன நீ சோதிச்சு பாருன்னாரு. நாங்க என்ன பண்ணோம், வைராகியமா, கர்த்தாவே நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க வார்த்தையின்படி கீழ்ப்படுறோம்னு சொல்லி தசம பாகத்தை எடுத்துட்டு போயிட்டு விதைக்கும் பொழுது கர்த்தர் என் கணவருக்கு ப்ரொமோஷனை கொடுத்தார். அடுத்த வருடம் அல்ல, அடுத்த மாசத்திலேயே ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு. அதாவது நம்ம 1000 ரூபாயில 100 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னோம் பாத்தீங்களா, 1000 ரூபாயில 100 ரூபாய கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த 100 ரூபாயை உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாரு, 1000 ரூபாயா திரும்ப கொடுத்துருவாரு. அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ கொடுத்ததையே திரும்ப கொடுப்பாங்க. கடனா கொடுத்தா கூட, நான் யாருக்காவது ஒரு 100 ரூபாய் கடனா கொடுக்குறேன்னா கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அதே 100 ரூபாய் தான் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? சரி, நான் அந்த பணத்தை 100 ரூபாய் பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா கூட அந்த 100 ரூபாய்க்கு அவங்க வட்டி எவ்வளவு கொடுப்பாங்க? பேங்க்ல 100 ரூபாய்க்கு வட்டி எல்லாம் கிடையாது. ஓகே, இப்போ அந்த 100 ரூபாவை வட்டிக்கு விடுறாங்க நிறைய பேர். வட்டிக்கு விடுவது தவறு, கர்த்தருக்கு பிரியமில்லை. வட்டிக்கு விட்டாலும் 100 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு கொடுப்பாங்க சொல்லுங்க? 1 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்பி கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் உங்க கையில இருக்குன்னா
நீங்க கர்த்தாவே என் கையில 1000 ரூபாய் இருக்கு, இதுல ஒரு பங்கு 100 ரூபாயை நான் எடுத்து வச்சு உமக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லி நீங்க 100 ரூபாயை கர்த்தர் கையில கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு திரும்ப 1000 ரூபாயா குத்துருவாரே தவிர 100 ரூபாயை கொடுக்க மாட்டார். இப்படிதான் நான் அவர்கிடத்துல சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு நான் 100 ரூபாய் கொடுக்கும் பொழுது அவர் என் சரீரத்திலே கொடுக்கிற சுகம் 100 ரூபாய் அளவு அல்ல, வானமளவு 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 சுகம். எனக்கு எல்லை வானம்தான், நமக்கு எல்லை வானம்தான். நம்ம கர்த்தருக்கு எதை கொடுக்கிறோமோ அதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அதை திரும்ப கொடுக்கிறார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீ எவ்வளவு கொடுத்தியோ, ஏழைக்கு எவ்வளவு கொடுக்குறியோ அந்த காசு உனக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்துருவாரு. ஏழைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தன்னா கண்டிப்பா அந்த 100 ரூபாய் உன் கையில வந்துடும், எப்படியாவது வந்துடும், கர்த்தர் கொடுத்துருவாரு. ஏழைக்கு கொடுக்கும் பொழுது அந்த பணம் ரிட்டர்ன் ஆகுது. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது பல மடங்காய் உனக்கு வருது. அதுக்குன்னு ஏழைக்கு கொடுக்குறீங்க, கொடுக்க கூடாது சொல்ல, ஏழைகளுக்கு கொடுங்க. முதலாவது கர்த்தருக்கு கொடுங்க, பிறகு ஏழைகளுக்கு கொடுங்க. அதாவது ஒரு ப்ராசஸ், படிப்படியா போகணும். மேல கீழ்படியில அடுத்து 2வது படி, அடுத்து 3வது படி, அப்படி ஏறினாதான் மேல ஏற முடியும். ஒரு கால படியில வைப்பேன், இன்னொரு கால 4வது படியில வைப்பேன்னா முடியாது. இப்படி வாங்க. சில பேர் அப்படிதான், நாங்க சர்ச்சுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோங்க, ஆசாரியருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ற மாதிரி இருப்பாங்க. நாங்கள் ஏழை பாஸ்டருக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம், இவங்களுக்கு கொடுக்குறோம். கர்த்தர் சொல்றாரு நீங்க எல்லாருக்கும் கொடுங்க. முதல் படி கர்த்தருக்கு, 2ஆம் படி ஏழை பாஸ்டருக்கு, 3வது படி ஏழைகளுக்கு, 4வது படி தானம் தர்மம், பிச்சைக்காரங்க கொடுங்க. அதாவது கொடுக்கிறவன் என்னைக்குமே ஏழை ஆக மாட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்ல வராரு. சரிங்களா? உன்னுடைய பண்டக சாலைக்கு நீ விதைக்க வேண்டும். உன்னுடைய பண்டக சாலை, நீ எதன் வழியா ஆசீர்வாதத்தை பெறுறியோ, எந்த ஊழியத்தின் வழியா ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறியோ அதுதான் உன்னுடைய பண்டக சாலை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப நீ எதன் வழியா ஆசீர்வாதத்தை தினந்தோறும் பெறுற, அப்ப அதுதான் உன் பண்டக சாலை. சரிங்களா? உங்களுடைய பண்டக சாலை எப்படி இருக்க வேண்டும்? பண்டக சாலை ஸ்டோர், தினந்தோறும் அதிலிருந்து வந்துகிட்டே இருக்கணும். தினந்தோறும் உங்களுக்கு அதுல இருந்து ஆகாரம் வந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு தினந்தோறும் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய பண்டக சாலை. சரிங்களா? நீங்க போற சர்ச்சு உங்களுடைய பண்டக சாலை கிடையாது. உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கிற ஆகாரம் உங்களுக்கு தினந்தோறும் எங்க கிடைக்குது, அதுதான் உங்க பண்டக சாலை. ஏன்னா சில போதகர்கள் என்கிட்ட சொல்றாங்க, சில விசுவாசிகள் சொல்றாங்க, சில போதகர்கள் எங்களை விசாரிக்கிறதே கிடையாது, எங்களை வீட்டுக்கு வர்றதும் கிடையாது, எங்களிடத்துல அன்பு கூறுறதும் கிடையாது, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணா எந்த ஒரு விஷயத்தையுமே எங்களுக்கு செய்யறது கிடையாது. நாங்க வந்தாலும் வரலனாலும் அவருக்கு கவலை இல்லை, எங்களை விசாரிக்கவே மாட்டாரு. இப்படிப்பட்டவங்களுக்கு போய் நீங்க விதைச்சாலும் வேஸ்ட் தான். கரெக்டுங்களா? கடமைக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு தினந்தோறும் அந்த இடத்துல இருந்து விசாரிப்பு, உங்களுக்கு நல்லா தெரியும் இது என்னுடைய பண்டக சாலை அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அதுதான் உங்களுடைய பண்டக சாலை. அந்த இடத்துல நீங்க 1 மாசம் விதைத்து பாருங்க, அறுவடையை நிச்சயம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சரிங்களா? இதற்கு மேல பேச ஒன்றும் கிடையாது. இப்படி நீங்க அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் சமாதானத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் அருளி செய்வார். அவர் பட்சபாதம் பார்க்க தேவன் கிடையாது. கரெக்டுங்களா? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அப்படின்னு நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. கர்த்தர் உங்களை வாரி கர்த்தருக்கு கொடுக்க சொல்றாரு. முதல் கனியாகிய தசம பாகத்தை கர்த்தருக்கு என்ன பண்றாரு? நீங்க உற்சாகமா கொடுங்க.
ஏன்னா உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என்னடா சிஸ்டர் ஒரே பண மெசேஜா எடுக்கிறாங்களான்னு நினைக்காதீங்க. இது பண மெசேஜ் இல்லைங்க, உங்களுக்கான சுக மெசேஜ். சுக மெசேஜ், பண மெசேஜ் இல்லை, உங்களுக்கான ஆசீர்வாத மெசேஜ். இது உங்களுக்கான சமாதான மெசேஜ். அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்க பங்கு பெறுவதற்காக, அந்த சேட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் வருவதற்கான மெசேஜ் இது. இதுல பின்னி பிணைத்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசலை. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். நீங்க இதை கீழ்ப்படிந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அறுவடைகளை பார்ப்பீங்க. என்ன சோதிச்சு பாருங்க, நான் சொல்லல, கர்த்தரையே சோதிச்சு பாருங்கன்னு கர்த்தரே உங்களுக்கு சொல்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வேத வசனத்தை தியானித்த ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்க நீர் கற்றுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேதத்தை தியானித்த ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும், சரீரத்திலே சுகத்தையும், குடும்பத்திலே சமாதானத்தையும், பிள்ளைகள் வாழ்விலே சமாதானத்தையும், வருமானத்திலே பெருக்கத்தையும் அள்ளி கொடுத்து ஐஸ்வர்யவான்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக, கர்த்தாவே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறேன். கொழுத்த கன்றுகளை போல இவர்கள் வளரட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே கர்த்தரின் பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமீன். God bless you.